அதெல்லாம் இல்ல. அவ அதை தொட்டிருக்கவே கூடாது, அவ்வளவுதான். டேய், நானும் நீயும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. முன்னாடி நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி இருக்க, ஏன் இப்படி ஆனன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நீ குடிக்கிறது, இப்படி வளர்றது எல்லாத்தையும் தாண்டி உன்னை நான் புரிஞ்சுக்கிறேன் மச்சான். ஆனா நந்தினி பாவண்டா. அவளுக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாதுல்ல. டேய் ஊத்துறா, ஊத்து. டேய் டேய் தெரியாதுல்ல, தெரியாதுல்ல. அப்புறம் என்ன இதுக்குடா அவ ஏன் போட்டல கை வச்சா? டேய், சோத்துல மண்ணள்ளி போட்டா கூட இப்படி பதற மாட்ட போல இருக்கு. சரக்கு சரக்குன்ட்டு அது போனா என்னடா? இப்ப என்ன குடிக்காமலா இருக்க நீ? ஜாலியா குடிச்சிட்டு தானே இருக்க. டேய் அது வேற மச்சி. அவ எப்படி அதை செய்யலாம், அதுதான் கேள்வி. நீ எப்படி மடக்கி மடக்கி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். அவ உன் பொண்டாட்டி. சரக்கு பாட்டில் மட்டும் இல்ல, உன்னையவே தூக்கி போட்டு மிதிக்கிற எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கு. டேய் நீ என்னடா அவ பக்கம் பேசுற? நீ என் ஃப்ரெண்டே இல்லடா, துரோகி. நீ துரோகி தான்டா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க. ஊரு புறம் ஒரு பாருடம் தேடியாச்சு, நீ இங்கேயே இருக்க. இந்த வர என்ன வேணாலும் சொல்லிக்க மச்சான். ஆனா நான் உனக்கு சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். நாசமா போயிட்டு இருந்த உன் வாழ்க்கை நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவனே நந்தினியை உன்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவளை நீ கெட்டியா புடிச்சுக்க. இந்த மாதிரி எக்ஸென்ட்ரிக்கா பிஹேவ் பண்ணி உன்னை நீயே படுகொலியில தள்ளிக்காத. டேய் போடா. இத புடி புடி. எனக்கு அவளெல்லாம் பார்த்தாலே தலையெல்லாம் சூடாவுது அப்படியே, தெரியுமா உனக்கு? கூட வேற வீணா போன விவேக்கும் இருக்கானே. மாப்பிள்ள கரெக்டா வந்து மாட்டிருக்க. அசோகா விட்டுறாத, உன் பிளானை எப்படியாவது கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணிடுறா. மாப்பிள்ள வந்துட்டேன். மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள 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 அழாதப்பா அழாதப்பா அழாத மாப்பிள்ள. இப்ப நீ அழாத அளவுக்கு என்னப்பா ரத்தம் வச்சு என்ன எல்லாம் எவ்வளவு கேவலப்படுத்திட்டு தெரியுமா? நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே. நீ குடி குடிப்பா, குடி மட்டும்தான்ப்பா தீர்வு. குடி நல்லா பாத்து. மாமா நீதான் மாமா என்ன கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க. ஜஸ்ட் மிஸ். மாப்பிள்ள உனக்கு தெரியாத இந்த உலகத்துல எதுவுமே இல்லப்பா. இருந்தாலும் நான் சொல்றேன், யாரா இருந்தாலும் சரி நம்ம எல்லைக்குள்ள நுழைய விடவே கூடாது. பார்டர்லயே பத்தி விட்டுறணும். நமக்கு எப்பவுமே ஒரு ஃப்ரைட் ரைஸ் வேணும், தெரியுமா? யோ, அது பிரைவசியா? அதுதான் மாமா கரெக்ட் மாமா. நீ சொல்றத மாமா கரெக்ட். இன்னொரு மாப்பிள்ள, நான் உங்க அக்கா கிட்ட ஆரம்பத்திலேயே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்திருக்கணும் மாப்பிள்ள. அப்ப லூஸ் விட்ட நான் அப்பாவின்னு தெரிஞ்சுட்டு அவ என்ன ஏறி முதின்னு முதிக்கிறா மாப்பிள்ள. பாவம் மாமா, நீ என் தங்கம் என் தங்கம். மாப்பிள்ள என்ன விடு, நீ நம்ம வீட்டுக்கு ராஜா. நீ தான் மாப்பிள்ள எல்லாமே. நீ குடிக்கலாம், உடைக்கலாம், யாரையும் தூக்கி போட்டு மிதிக்கலாம். அத கேக்குறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்ல. நீ என்ன கூட அடிக்கலாம், தெரியுமா? கரெக்ட் மாமா. ஐயோ, ஒரு பேச்சுக்கு சொல்றதுக்கு உண்மையா அடிச்சுட்டா. நீ வெறும் மாமா இல்ல, என் லாடு மாமா. டேய் துரோகி, பாத்து கத்துக்கடா. டேய், அந்த ஆளு லாடு மாமால வெரி பேட் மாமா. தப்பா கைட் பண்ற மச்சான். இந்த சுண்டலி பேச்ச கேட்க மாட்டேன். நான் ஷார்ப்பா ஒன்னு சொல்றேன். நீ ஷார்ப்பா சொல்லு மாமா. இங்க பாரு, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, வேற எவளா இருந்தாலும் சரி, யாருக்காகவும் நம்ம சந்தோஷத்தை விட்டு கொடுத்துடவே கூடாது மாப்ள. கரெக்ட் கரெக்ட் மாமா. ஒரு நிமிஷம் மாமா. அசோகன் சொன்னது புரிஞ்சுக்கிட்டான் மாமா. காட்டு நல்லா அண்ணாந்து. நீ அடி மாமா. லவ் யூ மாமா. அடி. போதும் மாப்பிள்ள போதும். எனக்கு சைடிஷ் வேணும், சைடிஷ் வேணும். என்ன சிக்ஸர் அடிக்கிறேன். ஐயா காஃபியா? கல்யாணம் ஐயா. நந்தினி கொடுத்தியா? இல்லைங்க ஐயா, இப்போ கொடுத்துறேன் ஐயா. வேண்டாம், நானே கொடுத்துறேன். அப்போ நான் உங்களுக்கு காப்பி எடுத்துகிட்டு வரவா ஐயா? அதெல்லாம் வேண்டாம், நீ வேலையை பாரு. சரிங்க. நந்தினி, இந்த காஃபியை குடி. இல்ல வேண்டாங்க ஐயா. காஃபி தானம்மா, குடி.
சூழ்நிலை என்னவா இருக்கும்னு எனக்கு நல்லா புரியுதுமா. கிராமத்துல அப்பா பாட்டி தங்கச்சிங்களோட அமைதியா போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு திசை மாறி வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க. இந்த மாதிரி சண்டையெல்லாம் உன் மனசை இன்னும் காயப்படுத்தும். எனக்கு நல்லாவே புரியுதுமா. உன்னை இந்த வீட்லயே இருன்னு நான் கெஞ்சி கேட்டப்போ என் முகத்துக்காகவும் உங்க அப்பா சொன்ன வார்த்தைக்காகவும் நீ இங்கேயே இருக்க சம்மதிச்ச. ஆனா சூர்யா பெருசா எல்லாம் மாறல, அப்படியே இருந்தான். இருந்தாலும் அவன் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்தை நான் அப்பப்ப கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். எனக்கு அவன் முன்ன விட இப்ப பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. அவன் அவன் அம்மாவை வெறுப்பேத்துறதுக்காகவே என்னவோ ஒரு வகையில உங்ககிட்ட பாசமா தான் இருந்தான். எதுவும் மரியாதை குறைவாலாம் நடந்துக்கல. அதனால காலப்போக்கில் இன்னும் அவன் சரியாயிடுவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இவ்வளோ பெரிய சண்டை. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு ஓடி வந்து பார்த்தா அவன் உங்ககிட்ட கையை வாங்கிட்டு நிக்கிறான். எனக்கு ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சுன்னே புரியல. இப்படி ஒரு ஆவேசமான சூர்யாவை பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு. ஒரு மாதிரி கை கால்லாம் நடுங்கி குரல்ல பதட்டமாயி கத்துறான். அவனாவே இல்ல, எல்லாம் குடிப்படுத்துற வேலை. இவன் இல்லம்மா, எந்த குடிகாரங்கிட்ட இருந்தும் பாட்டில புடுங்கினாலோ உடைச்சாலோ இப்படிதான் நடந்துப்பான். அதனால சூர்யாவோட கோபம் எனக்கு அதிர்ச்சியாவே இருந்தாலும் அது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நீ எதுக்காக பாட்டில ஒளிச்சு வச்ச, ஏன் இப்படி தூக்கி போட்டு உடைச்சன்னு தான் எனக்கு புரியல. பரவாயில்லம்மா, உனக்கான காரணம் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் இதை செஞ்சுதான் ஆகணும். உன்னை இந்த வீட்டில் இரு நான் சொல்லும்போது ஒரு 6 மாசம் எனக்காக இருன்னு நான் சொன்னேன். பரவாயில்ல, 6 மாசம் இருந்தாலும் இவனை குடியில இருந்து மீட்டு கொண்டு வந்துருமான்ட்டு உங்ககிட்ட கேட்டேன். இப்பயும் அதே தான் சொல்றேன். அவன் எப்படி நடந்துக்கிட்டாலும் சரி, அதையெல்லாம் நீ கண்டுக்காத. தொடர்ந்து அவனை குடிக்க விடாம செய்யறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். ஐயா, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னால இதுக்கு மேல தாங்க முடியாது. உங்க மகனை குடிக்க விடாம பண்றது, அவரை திருத்துறது, சரி பண்றதெல்லாம் ஏன் வேலை இல்ல. நான் அதுக்காக இத பண்ணல. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. அம்மா இல்லாத என் தங்கச்சிங்களுக்கு நான் தாங்க ஐயா அம்மா. அங்க எல்லாரும் தவிச்சு கிடக்குறாங்க. என் மனசெல்லாம் அங்கேயேதான் இருக்கு. அது மட்டும்தான் ஓடுது.